ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டில் சார் நேற்று ஒரு ஆடியோ, அடுத்தது இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு அப்படின்னா, மெயில் ஐடி நான் தப்பாக கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் ரெஜிஸ்டர் பண்ண எஸ்பிஓவில் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்குள்ளே பாஸ்வேர்டை மறந்துட்டேன். என்னுடைய ஃபோன் தொலைஞ்சிருச்சு. அந்த மெயில் ஐடியை மறுபடியும் என்னால் எடுக்க முடியல. அந்த மாதிரி பீப்புளுக்காக மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த மெத்தடில், இந்த மெத்தடில் கரெக்டாக நீங்கள் மெயில் அனுப்பிச்சா தான் உங்களுக்கு மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஓகேவா? எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு இந்த மெயிலை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்டில் உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓவிடி பின்னு வருங்கள்ல. ப்ரீமியம்னா பி, பேசிக்னா பி, லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணவங்களுக்கு என் வரும். எஸ்பிஓ ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு வாண்ட் டு சேஞ்ச் மெயில் ஐடி இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது மெசேஜில் உங்களுடைய நேமு, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. ரெஜிஸ்டர் மெயில் ஐடினா நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணும்போது எந்த மெயில் ஐடி ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ அது உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். தப்பாகவே கொடுத்துருந்தாலும் அந்த மெயில் ஐடி உங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். அந்த மெயில் ஐடியை இந்த இடத்துல போடணும். அதுக்கு அடுத்தது நியூ மெயில் ஐடி. நியூ மெயில் ஐடி இப்போ எது கரெக்டாக வச்சுருக்கீங்க, ஆக்டிவாக இருக்குது, எந்த மெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணி நியூவாக நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி நியூ மெயில் ஐடியில் கரெக்டாக கொடுங்க. தப்பு பண்ணாதீங்க, அவசரப்படாமல் பொறுமையாக கொடுங்க. அதுக்கு அடுத்தது ரீசன், அதாவது மெயில் ஐடி தப்பு பண்ணிட்டீங்களா அந்த ரீசன்னா அது நீங்கள் டைப்பிங் பண்ணுங்கள். இல்லை மெயில் ஐடிக்குள்ளே பாஸ்வேர்டு மறந்துட்டிங்களா, இல்லை மெயில் ஐடி இருந்த ஃபோன் தொலைஞ்சிருச்சா, அது மாதிரி என்ன ரீசன் உங்களுடைய மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கு அந்த ரீசனை கரெக்டாக டைப் பண்ணி எழுதிட்டு நோட். இந்த இடத்துல கீழே உங்களுடைய நேமு, அந்த நேம் ப்ரொஃபைலில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமுக்குள்ளே ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த எஸ்பிஓ டிவிஎம் மெயிலுக்கு மெயில் அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களுடைய கேலரிக்கு சேவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எல்லாம் கொடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ எஸ்பிஓ டிவிஎம் மெயிலை டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதில் சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு வாண்ட் டு மெயில் ஐடி சேஞ்ச். ஓகேவா? இதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம மெயில் இதில் இருந்துச்சுங்கள்ல, நம்ம டெலிகிராமில் இருந்துச்சுங்கள, வாண்ட்ஸ் டு சேஞ்ச் மெயில் ஐடி. இதை நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே உங்களுடைய நேம், அதாவது போட்டிங்களா, அதுக்கு அடுத்தது நேம், உங்கள் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஸ்டாஃப் ஐடி, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி எஸ்பிஓன்னு வருங்கள்ல, இந்த ஸ்டாஃப் ஐடி போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, ரெஜிஸ்டர் மெயில் ஐடின்னு கொடுத்து ரெஜிஸ்டர் மெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது நியூ மெயில் ஐடி. நியூ மெயில் ஐடி என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த மெயில் ஐடி. ஓகேங்களா? நியூ மெயில் ஐடின்னு போட்டு கொடுத்துட்டு லாஸ்ட்டு ரீசன். இப்போ நான் மெயில் ஐடி உங்களுக்கு எந்த ரீசனுக்காக மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறீங்க அந்த ரீசன் டைப் பண்ணிவிட்டு கீழே உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய நேம் போட்டுக்கோங்க. நேம் போட்டுட்டு உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா இது கேலரிக்குள்ளே போயிடும். அட்டாச் ஃபைல் இருக்குங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல், இதை டச் பண்ணிங்கன்னா கேலரிக்குள்ளே போயிடும். கேலரியில் உங்களுடைய நீங்கள் எடுத்த ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? அதை டச் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை டச் பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய பேன் கார்டு, ப்ரொஃபைலில் என்ன நேமில் இருக்கோ அந்த நேமில் ப்ரொஃபைலில் இருக்கிற நேமில் உள்ள பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். இந்த மெத்தடில் நீங்கள் மெயில் அனுப்பிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பதில் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த சிம்பிள் செண்டு ஒரு அம்புக்கு மாதிரி இந்த செகண்ட் இது இருக்குது பாருங்கள்,
இந்த இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா சென்ட் ஆயிரும். அது நீங்கள் எங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா சென்ட் பண்ணிவிட்டு இந்த 3 டாட் இருக்குது பாருங்கள், இந்த 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா சென்ட், இந்த இடம் இருக்குது பாருங்கள் சென்ட், இதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ்பிஓக்கு மெயில் அனுப்பிச்சது உங்களுக்கு இந்த இடத்துல ஷோவ் ஆகும். இந்த மெத்தடில் தான் நீங்கள் மெயில் அனுப்பணும். கரெக்டாக பண்ணணும். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் வராது. கரெக்டாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி வாண்ட் டு மெயில் ஐடி சேஞ்ச் போட்டு இது எல்லாமே கரெக்டாக கொடுத்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு இது அப்லோட் பண்ணணும். கொடுத்து இந்த மெத்தடில் தான் மெயில் அனுப்பணும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து ரீஃபண்டுக்கு கேட்டவங்க நிறையா பேர் வந்து பேன் கார்டு வந்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மெயில் அனுப்பலை. அதனால் உங்களுக்கு அந்த ரீஃபண்டுக்கான ஆன்சர் வரலை. நீங்கள் நோட்டீஸ் போர்டு பார்த்து கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தடில் மெயில் அனுப்புங்க. மெயில் ஐடி மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஐடி ட்ரான்ஸ்ஃபர், அடுத்தடுத்து ஃபோன் நம்பர் சேஞ்ச், இது எல்லாமே அடுத்தடுத்த இது சார் சொல்லுவாங்க நோட்டீஸ் போர்டில். அப்போ நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லா இதையுமே நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ண வைங்க. என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை அப்பப்போ நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.